இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சட்டுன்னு ஒரு 15 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி தான். அதுக்கு நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. இது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு. இதில் தண்ணி சேர்த்துக்குங்க 1 கப் அளவுக்கு. சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ரவை நல்லா ஊறிடுச்சுங்க. கரண்ட்டை ஜஸ்ட் ஒன்று மசிச்சு விட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஒரு சட்டுன்னு ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம சில்ட்ரன்ஸுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு கொடுத்து விடலாங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு இப்போ நம்ம ஊற்றுற மாதிரி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை, ஜீரகம், இஞ்சி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ பொடியாக நறுக்கணுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் குட்டிஸை எடுத்து வெளியில் போட மாட்டாங்க, அப்படியே சாப்பிட்டுக்குருவாங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சதும் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இது உப்பு சேர்த்துக்குங்க தேவைக்கு. இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பனியாரக்கல் வச்சுட்டு இப்போ பனியாரக்கல் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய், நெய் இல்லைன்னா உங்களுடைய விருப்பம் தாங்க, எதுனாலும் சேர்த்துக்குங்க. நல்லா லோ ஃப்ளேமில் நம்ம வேக விட்டு எடுத்துக்கிறோம். அப்போ தான் உள்ளேயும் வெந்து வெளியவும் வெந்து நமக்கு நல்லா பனியாரம் நல்லா வெந்திருக்குங்க. ரொம்ப நிறைய ஊற்ற வேண்டாம், 3/4 ஊற்றினாலே போதுங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம், சிம்மிலே போட்டு. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எதை ஊற்றுனீங்களோ அதை திருப்பி போட்டுக்கோங்க. இப்படி சைடில் இப்படி இப்போ இந்த பக்கம் 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பனியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம். இதுக்கு நல்லா ஒரு தேங்காய் சட்னி நல்லா தண்ணியாக வச்சு நல்லா தொட்டு ஊற்றி சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான சிம்பிளான ஒரு குழிப்பணியாரம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்த்துறோம். இது சில்ட்ரன்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம், இல்லை காலையில் சட்டுன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு சாப்பிட விட்டு அனுப்பலாங்க. ஒரு தேங்காய் சட்னி தண்ணியாக வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க, ஊறி சாப்பிடும்போது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.